2878, 2895, 6282, 7002 இப்படி பல இடங்கள்ல இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், வரலாற்றுல கடற்படையை முதல்ல நிறுவியர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தான். முஆவியா தான் கடல் மூலமாகவும் படை நடத்தலாங்கிறத இன்றைக்கு கடற்படை தான் இன்னைக்கு உலகத்தை எல்லாம் தீர்மானிக்கக்கூடியதா இருக்கிறது. அந்த மாதிரியான கடற்படையை நிறுவனதுல பயணத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த கப்பலை அதுலயே எல்லா விதமான சாமான்களையும் தளங்களையும் அமைத்து கடற்படையை நிறுவனது யாருன்னு கேட்டா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு நிறுவுறாங்க. இதை கூட அனுமானிச்சு சொல்லலாம், எதிர்காலத்தில் கடற்படை வரும்னு சொல்லி அனுமானிச்சு சொல்லலாம்னு நீங்க நினைக்கலாம். அதுல அனுமானிச்சு சொன்னது அல்லங்கிறதுக்கு என்ன பாயிண்ட் கேட்டா, ஒரு குறிப்பிட்ட ஆளுகிட்ட சொல்றாங்க, உம்மு ஹராம்கிட்ட சொல்றாங்க, நீயும் அதுல இருப்பாய். அப்ப ஒரு கடற்படை உண்டாகுங்கிறது எப்ப உண்டாகும்? நீ இறந்து போறதுக்குள்ள கிட்டத்துல உண்டாகும் சொல்றாங்க. பொதுவா நான் கூட என்ன செய்யலாம்னு கேட்டா, இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துகிற வேகத்தை பார்த்துக்கிட்டு இன்னும் என்னென்னலாம் உண்டாகும்னு நானா அனுமானிச்சு சொல்ல முடியும். இது அனுமானித்து நிலவரங்களை பார்த்து சொன்னது அல்ல, இறைவனிடமிருந்து அறிவிக்கப்பட்ட செய்தி என்ற அடிப்படையில் சொன்னார்கள். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, நீ அதுல இருப்பாய். நீ அதுல இருப்பாய் என்ன அர்த்தம்? முஹராமும் நபிகள் நாயகம் காலத்துல வாழ்றாங்கன்னா அதுக்கு இன்னும் 10-15 வருஷம் மொத்தம் போயிருவாங்க. ஒரு நாள் இறந்து போகக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இந்த குறுகிய காலத்தையே கடற்படையில இருக்கும், கடற்படையிலேயே நீங்கள் யுத்தம் செய்ய கிளம்பி போவீர்கள். அந்த யுத்தம் போற சபை படையில நீ இருப்பாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே மாதிரி அந்த அம்மாவும் பிறகு என்ன செய்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல அதே மாதிரி கடற்படையில அவர்களும் சேர்ந்து பணி செய்வதற்காக வேண்டி, கடல்ல தொண்டுலியம் செய்வதற்காக வேண்டி புறப்பட்டு போன செய்தியை தான் நான் மேலே வாசித்து காட்டிய அந்த நம்பர்ல புகாரியில, சஹீஹுல் புகாரியில நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்ப இது எப்படி ஒரு இறை தூதரா இல்லாம ஒரு மனிதர் என்ற முறையில சொல்ல முடியுமா? இறை தூதரா இல்லாம இருந்தாங்கன்னு வைங்க, இது எப்படி சொல்ல முடியும்? அல்லது நம்ம தான் மூத்தா இறந்து போக போறோமேன்னு சொல்லி விட்டு அடிச்சுட்டு போயிருந்தாங்கன்னு வைங்க, இது நடந்திருக்காது. இறை தூதரா இல்லாட்டி நடந்திருக்காது. அந்த தலைமுறையோட இந்த மார்க்கத்தை கைகள் இருப்பாங்க. அப்ப ஒவ்வொரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது வளர்ந்ததை விட அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு கூட வளர்ந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இருக்கும்போது செஞ்சதை விட கூடுதலான அற்புதங்களை கண்ணு முன்னாடி பாக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் பாக்குறாங்க. ஒருவருக்கு நடக்கிற அற்புதத்தை எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாரு, நான் கடற்படையில போக போறேன், ஒரு கடற்படை உண்டாகும், நானும் போக வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்கன்னு இந்த அம்மா எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கேட்டவர்கள் காத்துக்கிட்டே இருப்பாங்க. போன உடனே என்னடா இவ்வளவு அழகா சொல்லி வச்ச மாதிரி நிறைய பேருத, இது கண்டிப்பா இவர் இறை தூதர் தான், இது இறை மார்க்கம் தான், இது உண்மையான மார்க்கம் தான் என்று இறைவன் கடவுள் தான் இதை கொடுத்தான் என்பதற்கு விஷயத்தையும் பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல துருக்கி உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கெல்லாம் கூட துருக்கர்னு பேர் வச்சிருக்கிறாங்க. நமக்கு முஸ்லீம்களை சொல்லும்போது என்ன செய்வாங்க? துருக்கர்னு சொல்லி, அதான் துலுக்கர் என்று வந்திருக்கிறது. ஏன்னு கேட்டா, ஒரு காலத்துல இஸ்லாமிய தலைமையாக துருக்கி இருந்துச்சு. இஸ்லாமிய மக்களுக்கு தலைமை நாடாக துருக்கி இருந்ததுனால என்னமோ நாமெல்லாம் துருக்கிக்காரங்கள் மாதிரி நினைத்துக் கொண்டு சில அறியாதவர்கள் நினைஞ்சாங்கன்னா துருக்கர் என்று சொல்லி நமக்கு பட்டம் போட்டாங்க. நாம துருக்கர் கிடையாது, இந்தியாவில் உள்ள இந்தியாக்காரன் தான், அமெரிக்காவில் உள்ள முஸ்லீம் அமெரிக்காக்காரன் தான். ஆனால் அந்த பேர் வந்துச்சு. அந்த துருக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்னவா இருந்துச்சுன்னு சொன்னா, ரொம்ப ஒரு மோசமான ஒரு கொடுங்கோன்மையானவர்களுடைய கையில அது இருந்துச்சு. அந்த நாட்டில் நேர்மை கிடையாது, நீதி. அந்த காலத்துல அன்றைக்கு இருந்த அந்த துருக்கியில ரொம்ப மோசமான ஒரு கூட்டம் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த பாபக் என்பவர் அந்த நேரத்தில் ஆட்சியில் இருக்கிறார். அந்த இடத்துல ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு அவங்க மக்கள் வரிப்பணத்தை சுரண்டுறது, மக்களை கொள்ளையடிக்கிறது, மக்களுடைய உரிமைகளை எல்லாம் பறிக்கிறது, இதுகளை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு வன்முறையான ஒரு நாடு என்று சொன்னால் துருக்கின் நினைவுக்கு வரும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துருக்கியை பத்தி ஒரு முன்னறிவிப்பு செய்யறாங்க. துருக்கியை பத்தி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நீங்கள் மக்களை, நீங்கள் துருக்கிக்கு எதிராக யுத்தம் புரிவீர்கள், யுத்தம் புரிந்து வெல்வீர்கள். அந்த துருக்கியை சொல்லும் போது கூட கண்கள் சிறுத்த, முகம் சிவப்பாக இருக்கக்கூடிய, மூக்கு சப்பையாக இருக்கக்கூடிய, ஒரு அகலமான மூஞ்சி கொண்ட, அகலமான நல்ல பெரிய மூஞ்சி முகம் கொண்ட அந்த துருக்கியர்களோடு ஹத்தா துகாத்திலு துருக்கியர்களோடு நீங்கள் யுத்தம் செய்யாத வரை யுக முடிவு நாள் வராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது நடந்துச்சா இல்லையா? இன்றைக்கு துருக்கி முஸ்லீம் நாடா இருக்கிறது நீங்க விளங்கி இருக்கலாம், நடந்துச்சா இல்லையாண்டு. முஸ்லீம்கள் கையில் அந்த நாடு இன்னைக்கு இருக்குன்னு சொன்னா, நமக்கெல்லாம் துருக்கன்னு பேர் வச்சாங்கன்னு சொன்னா, அந்த துருக்கி வந்துருச்சுன்னு உங்களுக்கு விளங்கும்.
மாமூன் ரஷீதுடைய காலத்துல ஒரு போர் நடந்து எந்த துருக்கி வந்து ரொம்ப அக்கிரமம் புரிந்து கொண்டிருந்த நாடா இருந்ததோ அது வெற்றி கொள்ளப்பட்டு பிறகு அது முஸ்லிம்களுடைய ஆளுகையில வந்தது மட்டுமில்லாம அது எதிர்ப்பாய் இருந்த ஒரு நாடு உலக முஸ்லிம்களுடைய தலைமை நாடு என்ற அளவுக்கு பெயர் பெற்றதாக ஆனதை நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம். நமக்கெல்லாம் துருக்கியின் பெயர் வச்சதுல இருந்து கூட துருக்கன் பெயர் வச்சதுல இருந்து கூட அந்த வெற்றி ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லப்படுகிறது. நமக்கு வந்து ஒரு மக்காக்காரன் நம்ம சொல்ல மாட்டேங்கிறாங்க, மதினாக்காரன் கூட சொல்லல, துருக்கன் தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு அதுல அந்த தாக்கம் இருந்திருக்குது. துருக்கியை வென்றது மட்டும் இல்லாம இஸ்லாமிய உலகத்துக்கு ஒரு ஒரு வழிகாட்டியாகவும் தலைமைத்துவம் கொண்டதாகவும் இருக்கிற அளவுக்கு அது அப்படியே தலைகீழா எதிரியா இருந்த ஒரு பகுதி அந்த அளவுக்கு சமுதாயத்துக்கே பேர் சுற்ற அளவுக்கு மாறுதுன்னு சொன்னா இது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிருக்காங்க பாருங்க. எவ்வளவு அழகா சொல்றாங்க. நீங்கள் துருக்கியோட யுத்தம் செய்வீங்க, அது செய்யாம நடக்கா, துருக்கிண்டா என்னன்றதெல்லாம் வர்ணனை செஞ்சு விட்டு அது நடந்தே தீரும்னு சொன்னாங்க. அது நடந்ததை நம்ம என்ன செய்யறோம், 201வது வருஷத்துல ஹிஜ்ரி 201 வருஷத்துல நடக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அது அந்த கலீஃபா மாமூன் ரஷீதுடைய ஆட்சி காலத்துல நடந்ததை நம்ம பார்க்கிறோம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு. இவ்வளவுதான முன்னறிவிப்பு? இன்னும் கேளுங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு முன்னறிவிப்பு செய்தார்கள். என்ன முன்னறிவிப்பு செய்தார்கள் தெரியுமா? அவங்களுடைய காலத்துல ஒரு நாள் ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இஷா தொழுகைங்கிறது இரவுல தொழுகிற தொழுகை. வழக்கத்திற்கு மாறாக ஒரு நாள் லேட்டா தொழுகிறாங்க, ரொம்ப லேட் பண்றாங்க. எந்த அளவுக்கு லேட் பண்றாங்கன்னு கேட்டா சஹாபாக்கெல்லாம் தூங்கி வெளியிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேட் பண்றாங்க. லேட் பண்ணிட்டு வந்து பிறகு இது கடைசி காலத்துல அவங்களுடைய மரணத்திற்கு கடைசி காலத்தில் நடக்கிறது. அப்ப சொல்றாங்க எல்லாத்தையும் விளக்கிட்டு, இந்த மாதிரி லேட் ஆயிருச்சு, நம்மளை தவிர யாரும் தொழுகக்கூடியவங்க யாரும் இல்ல, நம்ம மட்டும்தான் இப்ப இறைவனை விழித்து வணங்கி கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்போ ஒரு முன்னறிவிப்பு செய்யறாங்க. என்ன முன்னறிவிப்பு தெரியுமா? குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். என்ன முன்னறிவிப்பு? இந்த இரவிலிருந்து, நான் சொல்லிட்டு இருக்கிறேனே, அவங்க சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவிலிருந்து சரியாக 100 வருஷத்தை எண்ணிக்கொள்ளுங்கள். சரியாக 100 வருஷம் நிறைவடையும் பொழுது இன்றைக்கு இந்த பூமியில வாழ்ந்த எவரும் உலகத்தில் உயிரோடு இருக்க மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது இன்றைக்கு வந்து நான் சொல்றேன், இன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தா கூட 100வது வருஷம் வரும் பொழுது அந்த குழந்தை கூட மூத்தா போயிடும். இன்னைக்கு இருக்கிற யாரும் ஒரு 100 வருஷம் கழியும் பொழுது இருக்க மாட்டார்கள், ஒரு ஜெனரேஷன் கம்ப்ளீட்டா காலியாகும் சொன்னாங்க. இது சொல்லக்கூடிய அந்த காலத்துல எல்லாம் இப்ப நமக்கு தான் வயசு ரொம்ப குறைஞ்சு போச்சு, 40 50. இன்னைக்கு கூட சில நாடுகள்ல 120 சகஜமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பிந்திய அவங்க காலத்துக்கு பிறகு எல்லாம் கூட 120 110 வயசெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி இப்ப நம்ம வந்து 50லயே போய்கிட்டு இருக்கோம். இப்ப 60 70 வந்து இப்ப 50லயே ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த அதுக்கு மேல இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, இத சொல்ற நேரத்துல ஒரு ஆள் அன்னைக்கு பிறந்திருக்கலாம், அன்னைக்கு பிறந்த குழந்தை இருக்கும்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று இரவுன்னு சொன்னாங்களே, அந்த ராத்திரி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வைங்க, அந்த குழந்தை கூட 100வது வருஷத்துல மூத்தா போயிரும் அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் கூட மிஞ்ச மாட்டாங்க. அப்ப 100வது வருஷத்துல வந்து ஒருத்தரும் இன்னைக்கு இருந்த யாரும் ஒவ்வொருத்தரும் 100 வயசு வாழ்வாங்க அர்த்தம் கிடையாது. இன்னையில இருந்து 100 வருஷம் முடியும் பொழுது இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்த யாரும் எந்த பகுதியிலையும் உயிரோடு இருக்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள். அதே மாதிரி தான் ஆச்சு. 100வது வருஷம் வருது, ஒரு நபி தோழரும் பாக்கியா இருக்கவே இல்லை. சொல்றாங்க, யார் சொல்ற? அபு துஃபைல். இவர்தான் சஹாபாக்கள்ல வந்து கடைசியாக மரணித்தவர். அபு துஃபைல் என்ற சஹாபி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்ல ஆக கடைசியாக அவர் மரணித்திருக்கிறார். அவர் சொல்றாரு, இந்த பூமியில வந்து என்னைய தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது யாருமே இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. அவரெல்லாம் கூட 100க்குள்ள போயிட்டார். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 வருஷத்துல எல்லாரும் போயிருவாங்கன்னு சொன்னாங்களே, அதுல ஒரே ஒரு ஆள் மிச்சமா இருந்தார்னு வைங்க. அன்னைக்கு பிறந்த ஒரு குழந்தை அல்லது போன வாரம் பிறந்த ஒரு குழந்தை இருந்து ஒரு 102 வயசு ஒரு 105 வயசுல வாழ்ந்துச்சுன்னு சொன்னா இது பொய்யா போயிருக்கும். இது வந்து நான் முகமது சொன்னது பொய், எனக்கு 105 வயசாயிருச்சு, நான் அந்த வாழ்ந்துட்டேன், அதனால அவர் 100 வருஷத்துல எல்லாரும் போயிருவாங்கன்னு சொன்னாங்க என்று ஆயிருக்கும். அடிச்சு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன எடுத்து சொன்னாங்க? அவங்களே சொன்னது இல்ல, இறைவன் புறத்திலிருந்து வந்த காரணத்தினால அது அவர்களுக்கு சொல்ல முடிஞ்சே தவிர இல்லைன்னா அதை சொல்லியிருக்கவே முடியாது. அப்ப இதை வந்து நம்ம கண் முன்னாடி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு முன்னறிவிப்பை செய்தார்கள்.
இது சஹீஹுல் புகாரியில 116, 564,